நோய் வந்தால் பொதுவாக நம்ம உடலில் பல்வேறு விதமான தொந்தரவுகள் ஏற்படும். ஒரு காய்ச்சல் இருக்கும்போது, நீங்கள் அதே மாதிரி உடலில் கடுமையான வலிகள் இருக்கும்போது, உடலில் வாந்தி பேதி ஏற்படும் போது, பல்வேறு விதமான தொந்தரவுகள். நம்ம அதை நோய்க்கு பேர் இல்லாமல் தொந்தரவுகளை வச்சுக்குவோம். இந்த தொந்தரவுகள் இருக்கும்போது உங்கள் வயிற்றை மட்டும் முழுமையாக கவனித்து பாருங்களேன். உங்களுக்கு பசி உணர்வு இருக்காது, தாகம் உணர்வு இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நோய் வந்த பிறகு இந்த நோயுடைய கழிவுகள் தான் நோயை உருவாக்கிட்டு இருக்கு. இந்த கழிவுகளை வெளியேறதுக்கான வழியை ஏற்படுத்திக்கும். அப்போ உட்கிரகித்தல் வேலையை குறைச்சிக்கிட்டு வெளியேற்றுற வேலையை தொடங்கும் போது நாம் பசி இல்லாமல் உணவு கொடுக்கும்போது ஏற்கனவே நோயுடைய தொந்தரவுக்கான கழிவுகளோட உணவுகள் சேர்ந்து நோயை அதிகரிக்கும். நீங்கள் எந்த நோயுடைய தொந்தரவு இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் வயிற்றை மட்டும் கவனிங்களேன். பசி இருக்கா இல்லையா, சாப்பிடணும் உணர்வு இருக்கா இல்லையா, ஏன்னா வாய் கசப்பு இருக்கும், குமட்டல் இருக்கும், வாமிட்டிங் சென்ஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா முற்றிலும் உங்களுடைய வயிறு ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை இல்லை, இழந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு உடலுக்கு எவ்வாறு நீங்கள் ஓய்வு கொடுக்குறீங்களோ அது மாதிரி வயிறு குடலுக்கும் ஓய்வு கொடுத்தீங்கன்னா அந்த அசதி, சோர்வு, நோயுடைய காரணங்கள் என்னன்னு தெரியாமலே நமக்கு